நிறைய வெரைட்டியில் கோலா உருண்டை சாப்பிட்ருப்பீங்க, மட்டன், சிக்கன் அந்த மாதிரி. ஆனால் பலாக்கொட்டையில் கோலா உருண்டை சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்ச பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் வெங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே மஞ்சள் பொடி கொஞ்சமாக, தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப, அது கூடவே திருகின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு, சிட்டிகை உப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் பொட்டுக்கடலை பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயை காய வச்சு நல்லா சூப்பராக இதை பொரிச்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் பொரிக்கிறேன். இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ சூடாக இருக்க எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி பொறுமையாக ஜென்டலாக திருப்பி விட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் கோலா உருண்டைக்கே டஃப் கொடுக்குற பலாக்கொட்டை கோலா உருண்டை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.